மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்கள் சொல்லுகிறது, கேட்டுக்கு போகும் வழியோ விசாலம், அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஆனால் பரலோகத்திற்கு போகிற வழி இருக்கு பாருங்க, அது இடுக்கண். நித்திய ஜீவனுக்கு போகிற வழி இடுக்கண், அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர் சிலர். ஆண்டவர் பரலோகத்திற்கு அநேகர் போவார்கள், பாதாளத்துக்கு போகிறவர் சிலர் அப்படின்னு சொல்லாம, கேட்டுக்கு போகிற வழி அதில் அநேகர் பிரவேசிக்கிறார்கள். நித்திய ஜீவனுக்கு போகிற வழி பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் தான் போகிறாங்க அப்படின்னு இருக்குது. இந்த கடைசி காலத்தில் பரலோகத்துக்கு போகிறத பற்றி ரொம்ப ஈஸியாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் அதுக்கு ஆளாளுக்கு ஒரு வழி வச்சுருக்கிறாங்க. புறஜாதியாரை விட்டுருங்க, அவங்களுக்கு அறியாமையில் சொல்கிறாங்க, அவங்கள விட்டுருங்க. இங்கே கிறிஸ்தவத்தில் பைபிள் கையில் வச்சுருக்கிறவங்க, இந்த வசனத்தை வாசிக்கிறவங்க, இயேசு நேராக சொல்கிறார், நித்திய ஜீவனுக்கு போகிற வழி இடுக்கண், அதன் வழியாக பிரவேசிக்கிறவர் சிலர். இன்னொரு இடத்துல சொல்லும் போது அது மனுஷனால் கூடாதது தான்ட்டார். சொல்லிட்டு சொல்கிறாரு, தேவனால் எல்லாம் கூடும். எவ்வளவோ வழி இன்னைக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க பரலோகத்துக்கு போகிறதுக்கு, ரொம்ப ஈஸியாக போகிற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் வசனம் தெளிவாக சொல்லுது, நரகத்துக்கு போகிறவர்கள், பாதாளத்துக்கு போகிறவர்கள் அநேகர், நித்திய ஜீவனுக்கு பிரவேசிக்கிறவர் சிலர். ஏன் சிலர் மாத்திரம் போகிறார்கள்? ஏன் பாதாளத்துக்கு அநேகர் போகிறார்கள்? இந்த சிலருக்கும் அநேகருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? இவங்ககிட்ட இல்லாத குவாலிட்டி என்ன சிலர்கிட்ட இருக்குது? அநேகர் ஃபாலோ பண்ணுறத சிலர் ஃபாலோ பண்ணுறதில்ல, சிலர் செய்கிறத இந்த அநேகர் செய்கிறதில்ல. அப்போ இந்த நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கணும், அந்த சிலரில் தான் நீங்களும் நானும் இருக்கணும். ஒரு முறை இப்படிப்பட்ட காரியத்தை சொல்லும்போது ஒரு ஊழியக்காரருக்கு கோபம் வந்துருச்சு. அதென்ன கொஞ்சம் பேர் தான் போவாங்கன்னு சொல்கிறீங்க, எல்லாரும் பரலோகத்துக்கு போக வேண்டாமா அண்ணார். எல்லாரும் போகணுங்கிறது தான் ஆசை, அப்படி தான் பைபிள் சொல்லுது, அதுக்கு தான் பண்ணியிருக்கோம். ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுதே, கேட்டுக்கு போகிற வழியில் தான் நிறைய பேர் போகிறாங்கன்னு சொல்லி. அப்படியானால் நாம் அந்த சிலரில் தான் இருக்கணும். நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற அந்த சிலரில் நம்மளும் இருக்கணும், அவ்வளோதான். இப்போது அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற சிலரில் யார் யார் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க அப்படிங்கிறத, அந்த சிலர் எப்படி இருந்தாங்கன்றத நம்ம பார்க்க போகிறோம். வாசிங்க, 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடே காத்திருந்தபோது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். நோவா காலத்தில் ஏறக்குறைய எத்தனை கோடி பேர் இருந்தாங்க நமக்கு தெரியாது. ஏன்னா ஆதாமிலிருந்து நோவா வரைக்கும் 10 தலைமுறை, எத்தனை கோடி பேர் இருந்தாங்க நமக்கு தெரியாது, இல்லை எத்தனை லட்சம் பேர் இருந்தாங்கன்னு தெரியாது. ஆனால் வசனம் சொல்லுது, சிலராகிய 8 பேர் மாத்திரம் அதில் பிரவேசித்தார்கள் அப்படின்னு இருக்கு. அந்த 8 பேரை தவிர அத்தனை பேருமே அழிக்கப்பட்டாங்க, எல்லாருமே போயாச்சு. இதுதான் அந்த ஊழியக்கார்ட்ட சொல்லும் போது அவர் சொன்னார், அதென்ன 8 பேர் தான் போவாங்கன்னு சொல்கிறீங்களான்னாரு. நான் 8 பேர் தான் போவாங்கன்னு சொல்லலை, பைபிள் அப்படி சொல்லுது. சிலராகிய 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டார்கள், மிச்சம் அத்தனை பேரும் அழிக்கப்பட்டார்கள். இந்த காக்கப்பட்டவங்களுக்கும் அழிக்கப்பட்டவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு அந்த வசனமே சொல்லுது. 1 பேதுரு 3:20 சொல்லுது. திருப்பி வாசிங்க பார்ப்போம். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடே காத்திருந்தபோது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார். ஏறக்குறைய நோவா 100-120 வருஷம் பிழையை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார்னு சொல்கிறாங்க. அவர் அந்த 120 வருஷம் பிழையை மட்டும் ஆயத்தம் பண்ணலை. அதே பேதுருவின் புஸ்தகம் சொல்லுது, நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா அப்படின்னு சொல்லுது. அப்போ நோவா ஒரு பக்கம் பிரசங்கமும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, ஒரு பக்கம் ஆயத்தமும் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். பிழையும் ஆயத்தம் பண்ணுறாரு, ஒரு பக்கம் பிரசங்கமும் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அந்த காலகட்டத்தில் அவ்வளோ பிரசங்கம் 100 வருஷம் சொன்னபோது கர்த்தர் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறார். ஜலப்பிரளயம் வராமல் அழிக்காமல் நோவா ஒரு பக்கம் பிழையை ஆயத்தம் பண்ணட்டும், இந்த ஜனங்கள்லாம் கீழ்ப்படிவாங்களான்னு பார்த்தபோது வசனம் தெளிவாக சொல்லுது, கீழ்ப்படியாமல் போன ஆவிகள். இன்னைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறார். ஆவியின் கனியோ நீடிய பொறுமை.
ஆவியானவர் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார். அன்னைக்கு நோவாக்கு ஆயத்தம் பண்ண காட்கள் 100 120 வருஷம். ஆனா இன்னைக்கு 2000 வருஷமா தேவன் காத்துக்கொண்டே இருக்கிறார். ஆனா கீழ்ப்படியாமை, தேவன் பேழைக்குள்ள வர சொல்லி அவர்களுக்கு சில காரியங்களை சொல்லி சில அடையாளங்களையும் சொல்லுகிறார். அந்த அடையாளங்கள் எல்லாம் நடைபெறும் போது இவர்கள் கீழ்ப்படியாமல் போனவர்கள். எதுக்கு கீழ்ப்படியாமல் போனவர்கள்? நோவாவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாமல் போனவர்கள். என்ன சுவிசேஷம்? நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. ஒரு ஜலப்பிரளயம் வரப்போது, ஒரு அழிவு வரப்போது, பேழைக்குள்ள வந்துருங்க, என் கூட சேர்ந்து இந்த பேழையை கட்டுங்க, நாமெல்லாம் சேர்ந்து தப்பிச்சுக்கலான்னு சொல்லும்போது அதெல்லாம் நடக்காது, அப்படிலாம் வராது என்று சொல்லி தேவனுடைய பொறுமையை இவர்கள் போக்கடித்தவர்கள். இன்னைக்கு அப்படிதான் சபை இருக்குது. இது நான் சபையை குறித்து மாத்திரம் பேசுகிறேன். உலகமும் அப்படித்தான் இருக்கு, சபையும் அப்படித்தான் இருக்கு. தேவன் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறார். என்ன சொன்னாலும் ஒரு கூட்டத்துக்கு ஏற மாட்டேங்குது. அதெல்லாம் நடக்காது, அப்படிலாம் ஆகாது, இதெல்லாம் கடைசி காலம் கிடையாது, கடைசி காலம் சொல்லி ஏமாத்துறாங்க. எப்படி? தேவன் பொறுமையோட காத்திருக்கிற காலத்தை இவர்கள் அதை போக்கடிக்கிற கூட்டம். கடைசி காலத்துல பரியாசக்காரர் வந்து என்ன சொல்லுவாங்களா? அவர் வருவார் என்கிற வாக்குத்தத்தம் எங்கே? இன்னைக்கு அப்படிதான் கூட்டம் இருக்குது. இது ஆயத்த மண்டபத்துக்கு பரலோகத்துக்கு போறதுக்கான காலம். நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு தேவனை சந்திப்பதற்கான காலம். இது தோட்டங்களையும் துறவுகளையும் தோப்புகளையும் ஒளிவ தோப்புகளையும் வாங்குகிற காலம் அல்ல. அப்படி இருக்கும் பொழுது, தேவன் வருகிற காலம் நெருங்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு கூட்டத்துக்கு நிர்விசானம். அப்படிலாம் நடக்காதுங்க. கையில் பைபிள் வச்சிருக்கிறவங்க தான், கையில் பைபிள் வச்சிருக்கிறவங்க தான் சொன்னாலும் வரமாட்டேங்க. இவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்களா தெரியுமா? வெறும் கீழ்ப்படியாதவங்க மாத்திரம் அல்ல. நம்ம அடிக்கடி அந்த வசனத்தை வாசிக்கிறோம். வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிங்க. எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகுமட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். உணர்வில்லாத இருதயம். இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? உணர்வில்லாத இருதயம். தேவன் நீடிய பொறுமையோட காத்திருக்கும் போது, ஆண்டவர் சொல்லும் போது அந்த இருதயத்துக்குள்ள எதுவுமே கேட்காது. எவ்வளவு சொன்னாலும் ஏறாது. திருப்பி திருப்பி அதே தான் செய்யும், அதே தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. சொன்னா அதுக்கு அவங்களுக்கு ஒரு சுயநீதி வச்சிருப்பாங்க. அதுக்கு அவங்க ஒரு வசனத்தை கையில் எடுத்துக்கிட்டு, தேவன் நீடிய பொறுமை உள்ளவர், தேவன் நம்மை பாதுகாக்கிறவர், அவருடைய சட்டைகளின் மறைவிலே நாம் இருக்கிறோம். உண்மை, நாம் இருக்கிறோம், கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார், அதனால ஜலப்பிரளயம் வராதுன்னு அர்த்தமா? பேழைக்குள்ளே பிரவேசித்தால் பேழைக்குள்ள இருக்கும் போது நாம் பாதுகாக்கப்படுவோம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா பேழைக்கு வெளியே அழிவு இருக்குதே, ஜலப்பிரளயம் வருதே, நீ பேழைக்குள்ள வந்துருன்னு சொன்னா, இல்ல கர்த்தர் காக்கிறவர், நான் வெளியே இருக்கிறேன், என்னை இங்கேயும் காப்பார்ன்றதுதான் நிர்விசானம். இதுதான் உணர்வில்லாத இருதயம், இதுதான் கீழ்ப்படியாமை. ஆண்டவர் எந்த ஒரு ஆசீர்வாதத்துக்கும் எதுக்கு முன்னாடியோ ஒரு கிரியையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஏதோ ஒன்று அவர் எதிர்பார்க்கிறார். உதாரணமா, தலைப்பிள்ளை சாக போது, தலைப்பிள்ளை சங்காரம் ஆக போது அப்படின்னு சொன்ன உடனே வீட்டுக்குள்ள போய் வாசல்ல ஆட்டுக்குடி ரத்தம் பூசுங்கன்னாரு. இது ஒரு கிரியை. இந்த கிரியை இருந்து விசுவாசம் இருந்தாதான் உங்களுக்கு ஜீவன். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. இந்த கிரியை நடப்பிக்காம, அதெல்லாம் கர்த்தர் கிருபை உள்ளவருங்க, அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துப்பாரு, என் வீட்டு வாசல்ல நான் ஆட்டுக்குடி ரத்தம் பூச மாட்டேன்னா சங்காரத்தூதன் உள்ளே வருவான். ஆண்டவர் ஒன்று சொல்றார், எலியா நீ போய் கேரித்தாற்றங்கரையில் உட்காந்துக்கோப்பா, அங்கே உனக்கு காகங்களை கட்டளை இட்டேன். ஆண்டவர் தான் காகங்களை கட்டளை இடுகிறாரே, கேரித்தாற்றக்கரைக்கு வர காக்கா அப்படியே பறந்து பேர் சபாவுக்கு வராதா? நான் பேர் சபா வனாந்தரத்திலேயே உட்காந்துக்கிறேன், வராது. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியும் போதுதான் தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளே நாம் வர முடியும். வருகை வரப்போது, அழிவு வரப்போது, அதுக்கு நடுவில் நம்மளை ஆண்டவர் பாதுகாக்க போறார் என்ற உண்மைதான். அதற்கு சில கிரியைகளை கர்த்தர் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார். நோவாவும் குடும்பமும் பாதுகாக்கப்படணும். நோவா கீழ்ப்படிந்து அவன் பேழையை உண்டு பண்ணுகிறான். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பம் தானே காப்பாற்ற போறீங்க, எங்களை கொண்டு போய் ஏதாவது ஒரு மலைக்கு உச்சியில வச்சிருங்களேன் அப்படின்னு அவன் சொல்லலை. அவங்க 5 பேர் 8 பேருக்காக வசனம் சொல்லுது, 300 முழ நீளத்துல ஒரு பேழையை உண்டு பண்றான். உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் வந்து உட்கார்ற மாதிரி. நம்மள தான் என்ன கேட்போம்? எங்க 8 பேருக்கு எதுக்கு ஆண்டவரே இவ்வளவு பெருசு? ஏதோ ஒரு டபுள் பெட்ரூம் உள்ள ஒரு ரூம் போதாதா? ஏதோ ஒரு
ட்ரிபிள் பெட்ரூம் போதாதா? இவ்வளோ பெருசு எங்களுக்கு தேவையா? ஆண்டவர் சொல்ற, இல்லை நோவா, இதை ரெடி பண்ணு. அதுதான் கீழ்ப்படிதல். கர்த்தர் நீடிய பொறுமையோட காத்திருக்கும் பொழுது, இன்னைக்கும் அதே நீடிய பொறுமையோட தான் காத்திருக்கிறார். கர்த்தர் உங்ககிட்ட சில காரியங்களை சொல்றாரு, சில காரியங்களை விட சொல்றாரு, சில காரியங்களை செய்ய சொல்றாரு, சில காரியங்களை மாற்ற சொல்றாரு. முடியுதா? செய்ய முடியுதா? ஒரு ஊழியத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னா 1008 கேள்வி கேட்கறது தப்பு இல்லை, அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு கேட்கறது தப்பு இல்லை, வராம இருக்கிறதுக்கு கேள்வி. சில காரியங்களை விட்டு ஆண்டவனை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னா இதையும் விட முடியாது, ஆசீர்வாதமும் வேணும். அதுக்கு ஏற்ற மாதிரி தீர்க்க தரிசனம் கிடைக்குமா? அதுக்கேற்ற மாதிரி ஊழியக்காரன் கிடைப்பானா? அதுக்கேற்ற மாதிரி சபை கிடைக்குமா? அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அவர்கிட்ட தலையை கொடுத்து அவர் கொடுக்குற தீர்க்க தரிசனத்தை கேட்டுக்கிட்டு அவர் சொல்லிட்டார். இன்னைக்கு உலகம் இவ்வளோ பெரிய முடிவுக்கு நேராக வந்திருக்கிறது. இப்போ உங்க ஜப குறிப்பு என்னவா இருக்குது? இப்போ உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது? எல்லாம் பாருங்க உலக பிரகாரமாக தான் இருக்கு. இதுவரைக்கும் நடத்தின தேவன் இனிமேல் நடத்த மாட்டாரா? இதுக்கப்புறம் போஷிக்க மாட்டாரா? அவர் செய்வார். ஏற்ற காலம் வரும்போது என்னென்ன தரணுமோ எல்லாம் தருவார். குழந்தையா இருக்கும் போது சின்ன ட்ரெஸ் வாங்கி கொடுத்த ஆண்டவர் நம்ம பெரியவங்களாகும் போது பெரிய ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. நான் உனக்கு சின்ன வயசுலேயே குழந்தை ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டேன், அதையே நீ தைச்சி போட்டுக்க, பெருசாக்கி போட்டுக்கன்னு சொல்லலையே. அதினத்தின் காலத்தில் அதை தான் ஆண்டவர் கொடுக்குறாரு. ஆனால் கீழ்ப்படியாமை, அவிசுவாசம் இன்னைக்கு அதுதான் போயிட்டு இருக்குது. அதனால தான் சிலர் அதுக்குள்ளே போனாங்க. அநேகர் கீழ்ப்படியாதவர்களை போன ஆவிகள். இன்னைக்கு கர்த்தர் வரும்போது அதான், ஒரு சபைக்கு 8 பேர் போவாங்களா? ஒரு குடும்பத்தில் 8 பேர் போவாங்களா? எதிர்பார்க்க முடியுமா? அந்த கீழ்ப்படிதல் இருக்குதா? நோவாவும் அவன் குடும்பத்திற்கு இருந்த கீழ்ப்படிதல், மிருகங்களுக்கு, காட்டு மிருகத்துக்கு இருந்த கீழ்ப்படிதல், நாட்டு மிருகத்துக்கு இருந்த கீழ்ப்படிதல், சுத்தமான மிருகத்துக்கு இருந்த கீழ்ப்படிதல், சுத்தம் இல்லாத மிருகத்துக்கு இருந்த கீழ்ப்படிதல், இவைகளுக்கெல்லாம் இருந்த கீழ்ப்படிதல் இன்னைக்கு ஆவிக்குரியவங்கன்னு சொல்ற நமக்கு இல்லை. அவைகளெல்லாம் கீழ்ப்படிந்து பேழைக்கு உட்பட்டன இருக்குது. எங்கேயோ இருக்கிற மிருகம்லாம் ஜோடு ஜோடா புறப்பட்டு வந்து பேழைக்கு உட்பட்டன. எந்த மிருகம்? நன்மை இல்லாத மிருகம், சுத்தம் இல்லாத மிருகம். அந்த மிருகம் கூட ஆண்டவர் பேச்சை கேட்டு உள்ள வந்துருச்சா? ஆனா ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றவங்க, ஞானசானம் எடுத்தேன்னு சொல்றவங்க, அபிஷேகம் பெற்றேன்னு சொல்றவங்க, ஊழியம் செய்யறேன்னு சொல்றவங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியறதுக்கு கஷ்டம். சாதகமா இருந்தா கீழ்ப்படியறது, சாதகம் இல்லாட்டி யோசிக்கிறது, அதுக்கு நமக்கு ஏற்ற மாதிரி வசனத்தை வச்சுக்கிறது. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. உங்க இஷ்டப்படி வாழ்ந்தால் பரலோகத்துக்கு போகலாம் அப்படின்னா முடியாது. பைபிள் அப்படி சொல்லலை, ஒரு இடத்துல கூட சொல்லலை. தேவ சித்தத்தின்படி வாழ்ந்தவங்க தான் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். அது கொஞ்சம் இடுக்கம்தான், கொஞ்சம் கஷ்டம்தான். உங்களுடைய ஆசை பரலோகத்துக்கு இருக்கணும்னு சொன்னா பூமி மேல இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். ஏன்? 2 எஜமானுக்கு வேலை செய்ய முடியாது. உலக பொருளுக்கும் தேவனுக்கும் என்ன செய்ய முடியாது? வேலை செய்ய முடியாது. நீங்க தேவனுக்கு வேலை செய்யுங்க, இதுக்கு தேவையானதை தேவன் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு பரலோகத்தையே ரெடி பண்ணி கொடுத்த ஆண்டவருக்கு, பரலோகத்தில் ஒரு நகரம் கட்டுற ஆண்டவருக்கு, பரலோகத்தில் வாசஸ்தலம் கட்டுகிற ஆண்டவருக்கு பூமியில உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியாதா? யோசிச்சு பாருங்க. நீங்க பார்க்காத, போக முடியாத, உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு இடத்துல உங்களுக்குன்னு பார்த்து பார்த்து ஒன்று செஞ்சிட்டு இருக்கிறார் ஆண்டவர். வாசஸ்தலம் செய்கிறார். அப்படி செய்கிற தேவன் நீங்க கொஞ்ச காலம் இருக்க போற இந்த பூமியில எதுவும் செய்ய மாட்டாரா? தேவையானதை கொடுக்க மாட்டாரா? ஆண்டவரை எனக்கு இதை கொடுங்க, ஆண்டவரை எனக்கு அதை கொடுங்க. ஏன் அவருக்கு தெரியாதா உங்களுக்கு என்ன தேவை என்பதை பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார். உங்களை நாங்க என்ன சொல்றோம்? கீழ்ப்படிங்கன்றார் ஆண்டவர். இந்தந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிங்க, இந்தந்த காரியங்களை விட்டு விலகுங்க. அதே மாதிரி தான் தேவன் சொல்லும் போது நீங்கள் பேழைக்குள்ள வந்துட்டால் நல்லது. அந்த சிலராகிய 8 பேருக்குள்ள நீங்க இருந்துட்டால் நல்லது. நிறைய இன்னொரு குரூப் இருக்கு. இன்னொன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஏங்க என்னமோ இவங்க தான் புதுசா சொல்ற மாதிரி சொல்றாங்க, அவங்களுக்கெல்லாம் தெரியாதா? இவங்களுக்கு தெரியாதா? கவனிங்க, பிரதான ஆசாரியனாகிய ஏலிக்கு தெரியாதது சாமுவேலுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கிறது. புரியுதா? அதுவரைக்கும் இஸ்ரவேலுக்குள்ள இருந்த ஆசாரியர்களுக்கு தெரியாதது இயேசுவுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கிறது. அவன் என்ன சொன்னா, 33 வயசு உள்ள ஒரு வாலிபன், இவர் நமக்கு போதிக்கிறார் அப்படின்னு. அவங்களுக்கு தெரியாதது எல்லாமே யாருக்கு தெரியலாம்? உங்களை விட சின்ன வயசு உள்ளவங்களுக்கு தெரியலாம்.
நீங்கள் ஒரு சத்தியத்தில் தவறா போயிட்டு இருக்கலாம், அதை திருத்தக்கூடிய ஆள் சின்ன வயசு ஆளா கூட இருக்கலாம். அதுதான் சொல்றேன். அநேகர் எதுக்கு பின்னாடி போறாங்க? இந்த கீழ்ப்படியாமை கூட்டத்துக்கு பின்னாடி போறாங்க. ஏன்னா இதுதான் ஃபார்முலான்னு இவங்களாம் நினச்சிக்கிட்டாங்க. இத்தனை ஆண்டு காலமா இதுதான் ஃபார்முலா போல. இப்படிதான் கேட்டா சொல்றது, ஏன் இவங்களுக்கு தெரியாதா? இத்தனை வருஷம் இருக்கிறாரு, அவருக்கு தெரியாதா? தெரியாது. ஏன் அவங்களுக்கு பார்த்து வளர்ந்தவங்க அப்படி வளர்ந்துட்டாங்க, சத்தியத்துக்குள்ள வராம அப்படி போயிட்டாங்க. எதுக்கு ஜெபம் பண்ணணும், எதுக்கு ஜெபம் பண்ணக்கூடாது தெரியாது. ஒரு கூட்டமே உட்காந்து ஜெபம் பண்ணும். இந்தியாவுக்கு அவரை கொடுங்க, இவரை கொடுங்க, உட்காந்து ஒரு கூட்டமே ஜெபம் பண்ணும். எதுக்கு ஜெபம் பண்றீங்க? தேசத்தின் சேமத்துக்கு ஜெபம் பண்ணுங்க. தேசத்துக்கு சேமத்துக்கு ஜெபம் பண்ணுங்க. மழை தேவை, இப்போ ஜெபம் பண்ணீங்க, மழை தேவை, நல்லது. நல்ல விளைச்சல் வேணும், நல்லது. இதை விட்டு அவர் ராஜாவா இருக்கணும், இவர் ராஜாவா இருக்கணும், எதுக்கு ஜெபம் பண்றீங்க? தேவன் ராஜாவாக இருக்கணும், ஜெபம் பண்ணுங்க. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அதுதான் சரியான ஜெபம். இஸ்ரவேலுக்கு யார் ராஜாவா வரணும்னு எலியா ஜெபம் பண்ணவே இல்லை, எலிசா ஜெபம் பண்ணல. இருக்கிற ராஜா ரட்சிக்கப்படணும் தான் ஜெபம் பண்ணாங்க. யோசித்து பாருங்க, ஆண்டவர் பணம் கொடுக்குறாரு, லேண்டு கொடுக்குறாரு, வாங்க ஜெபம் பண்ணலான்னா அப்படியே ஒரு கூட்டமே ஏஞ்சி நிற்கும். ஒரு கூட்டமே ஏஞ்சி நிற்கும். உங்களுக்கு ஆண்டவர் வீடு கொடுக்க போறார், யார் யாருக்கெல்லாம் வீடு வேணும், யார் யாருக்கெல்லாம் லேண்டு வேணும், ஏஞ்சி நில்லுங்கன்னா ஒரு பெரிய கூட்டம் ஏந்திரிக்கும். அதுவே இப்படி சொல்லி பாருங்க. நித்திய ஜீவன், ஞானம், அறிவு என்கிற பொக்கிஷத்தால கத்த நிரப்ப போகிறார். இது முதல் கொண்டு ஆண்டவர் உங்களுக்கு பரலோகத்தின் ஞானத்தில் நிரப்பார். எத்தனை பேர் ஏந்திருப்பீங்க? ஏன்னா இது ஒரு இடுக்கனான வாசல், கொஞ்சம் தான் போகும். ஒரு 4 பேர், ஒரு 3 பேர். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே போகும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அது விசாலமான பாதை, ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. இப்பவும் திருப்பி சொல்றேன், அப்ப பூமியில ஒண்ணும் கிடையாதா? உண்டு, எல்லாம் உண்டு. எந்த கூட்டம் போகும் தெரியுமா? ஜலப்பிரளயம் வரப்போது, பேழையை கட்டணும், எப்போ வரும் தெரியாது, எவ்வளவு சீக்கிரம் நான் கட்டுறேனோ அவ்வளவு சீக்கிரம் நான் பாதுகாப்பான இடத்துக்கு போவேன். அவனுடைய தரிசனம் முழுக்க முழுக்க பேழைக்குள் மாத்திரம் இருந்தது. அந்த சிலராகிய 8 பேர் மாத்திரம் தான் பிரவேசிப்பார்கள்.